புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிகள் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் தலைமை செயலகத்தில் உள்ள ஆலோசனை அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் நலவழித்துறை, குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, சமூக நலத்துறை போன்ற துறைகளில் முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்த நலத்திட்ட உறுதிமொழிகளை செயல்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மேற்பார்வையில் சட்டப்பேரவை உறுதிமொழிகள் குழு தலைவர் நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. இதில் குழு உறுப்பினர்களான எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, ஆறுமுகம் மற்றும் அசோக் பாபு, சிவசங்கரன், சட்டப்பேரவை செயலர் தயாளன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை மேற்கொண்டனர். சட்டப்பேரவையில் முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அளித்த உறுதிமொழி குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதிகள் ஏற்படுத்துதல், இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள இடப்பற்றாக்குறையை போக்கும் வகையில் புதிய படுக்கை வசதிகள் அமைத்தல், மருத்துவர் பற்றாக்குறை, சில மருத்துவர்களின் அலட்சிய போக்கால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுத்தல், அரசு மருத்துவமனையில் உள்ள மருந்து தட்டுப்பாடு போக்கிட நடவடிக்கை எடுத்தல், குடிமை பொருள் வழங்கல் மற்றும் விவகாரங்கள் துறை மூலமாக வழங்கப்படும் குடும்ப அட்டைகளை காலத்தோடு வழங்க நடவடிக்கை எடுத்தல், மேலும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை மக்களை ஆய்வு செய்து சிகப்பு குடும்ப அட்டைகள் வழங்குதல், ரேஷன் கடைகள் திறப்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வழங்கப்படும் குடும்ப தலைவிக்கான மாதாந்திர உதவித்தொகை திட்டம் ₹1000 வழங்குவதில் உள்ள குளறுபடிகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்தல், மேலும் பல்வேறு துறைகளில் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதில் அரசு செயலர் பங்கஜ்குமார் ஜா மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு, குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் சத்தியமூர்த்தி, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா, சமூக நலத்துறை இயக்குநர் குமரன் மற்றும் துறைகளின் அரசு உயர் அதிகாரிகள் பலர் பங்கு பெற்றனர்.